ஒரே ஒரு காய். அந்த காய் நம்மளோட உடம்புக்கு அவ்வளோ பலம் கொடுக்கக்கூடியதான். நம்ம நரம்புகளுக்கு, நம்ம உடம்புக்கு, நம்ம வயிற்றுக்கு, நம்ம சிறுநீரகத்துக்கு, நம்ம கண்களுக்கு, இப்படி அடிக்கின்றே போகலாம். அந்த காய் இது தெரியுமா? சௌ. நாம்பளாம் மார்க்கெட்டுக்கு போனால் உருளைக்கிழங்கு இருக்கா, வெண்டைக்காய் இருக்கா, என் குழந்தை தான் சாப்பிடுவோன்னு சொல்லி வாங்குகிறோம் இல்லையா? அந்த உருளைக்கிழங்கு வெண்டைக்காய்களெல்லாம் விட இந்த சௌச்சௌவில் என்னென்ன நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாமா நம்ம இப்போ? இந்த சௌச்சௌவில் ஏ, பி, சி, B12, டி இத்தனை சத்துக்கள் அடங்கியிருக்குதான். இந்த சௌச்சௌ சாப்பிட்றதுனால புற்றுநோய் நீங்கிறது தான். புற்றுநோய்ங்கிறது எவ்வளோ கொடுமையான நோய், அது நல்லா நீங்கிறது தான் இந்த சௌச்சௌ உணவாக சாப்பிட்டு வரதுனால. அதுக்கடுத்தது ஃபேட்டி லிவர் அப்படின்னு எல்லாரும், அதாவது வயத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே படிவமாக படிஞ்சு போய் அது ஃபேட்டி லிவர் ஆகி போய் இந்த ஃபேட்டி லிவர்னால உணவு ஜெரிக்காமல் போய் இப்படிலாம் நம்ம நிறைய கஷ்டப்படுறோம் இல்லையா? இந்த சௌச்சௌவை அடிக்கடி உணவில் நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஃபேட்டி லிவர்லாம் கரைஞ்சி ஒழிய போயிடும். இன்னொன்று என்னென்னா, இந்த சௌச்சௌவுக்கு உண்டான ஒரு நல்ல பலன் என்னென்னா, தைராய்டு சுரப்புகளெல்லாம் நார்மலாக இயக்க வைக்கிறது தான். தைராய்டு பிரச்சனை இருக்குல்ல நிறைய பேருக்கு, இந்த தைராய்டு பிரச்சனைகள்லாம் நல்லா குணமாகிறது இந்த சௌச்சௌ சாப்பிட்டுட்டே வந்தால். முகமெல்லாம் அழகாகிறது, இளமையாகிறது, மூஞ்சியெல்லாம் சுருக்கங்களெல்லாம் இல்லாமல், கண்களுக்கு எல்லாம் கருப்பு வளையமெல்லாம் இல்லாமல் நல்லா இளமையாக்கதான் அந்த சௌச்சௌ நம்மளை சாப்பிட்டுட்டே வந்தோம்னா. அந்த சௌச்சௌவை இன்னொன்று என்னென்னா, உடம்புல எடை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா இல்லையா? அவ்வளோ எவ்வளோ நாள் சௌச்சௌவை பண்ணி வச்சுன்னு சாப்பிட்டுருக்கலாம். சௌச்சௌ கலோரி ரொம்ப குறைவு, அதனால் உடம்புடைய எடையும் நல்லா அது குறைக்கிறது. ஓடி ஆடி விளையாடுற குழந்தைகளுக்கு கால்சியம் ரொம்ப தேவை. இந்த கால்சியம் சத்து அந்த சௌச்சௌவில் நிறைய இருக்குதான். அதுபோல் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் கையில் காலில் தண்ணி கொத்துக்கிறது இல்லையா, மாதம் ஏற அந்த மாதிரி நிறைய தண்ணி கொத்து கை கால் வலிக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, இடுப்பு வலி, இதெல்லாம் அடிக்கடி இந்த சௌச்சௌ பண்ணி கொடுத்துட்டே வந்தால் அந்த வேண்டாத தண்ணியெலாம் நல்லா சிறுநீரகத்தில் இறங்கி சிறுநீராக போயிட்டு நல்ல கைகால் வலி வீக்கெல்லாம் குறைஞ்சி தெம்பாக இருக்கலாம். அவ்வளோ வயிற்று வளர குழந்தைக்கும் அந்த வைட்டமின்ஸுனால நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி ஏற்படுறதான். அதுபோல் கண் எரிச்சல், அந்த கண் எரிச்சல்லாம் இதனுடைய நீர் சத்து, நார் சத்து, அதெல்லாம் இந்த கண் எரிச்சல்லாம் நீங்கிறதா. அதுபோல் மலச்சிக்கல் இருந்ததுன்னா அந்த மலச்சிக்கல் கம்ப்ளீட்டாக நீங்கி போகிறதான். ஆச்சரியமல்ல, ஒரே ஒரு காய் நமக்கு இவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணிகிட்டே வருது. ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது, ஆனால் டேஸ்ட்டாக அது பண்ணலாமே. சௌச்சௌ கூட்டு பண்ணலாம், சௌச்சௌ சாம்பார் பண்ணலாம், சௌச்சௌ சூப் பண்ணலாம், சௌச்சௌ ஜூஸ் பண்ணலாம், சௌச்சௌ துவையல் அரைக்கலாம், சௌச்சௌ அப்படியே துண்டாக திருத்தி அதில் கொஞ்சோண்டு மிளகா பொடி உப்பு போட்டு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இப்படி அந்த சௌச்சௌவை எல்லா விதங்களிலையும் நம்ம சாப்பிடலாம். எந்த விதத்தில் சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறது. சாதாரண ஒரு சௌச்சௌ தானே. அந்த காயில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த சௌச்சௌவில் இத்தனை நல்லதுகள் நமக்கு அடங்கி இருக்குது. அது மட்டுமல்ல, நீர் சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, உடம்புக்கு தசை உடம்பெல்லாம் வலிக்கிறதுக்குன்றோம் இல்லையா, இந்த உடம்பு வலி நீக்கிற அந்த சக்தி அதில் இருக்குது. சிறுநீரகத்தில் கல், சிறுநீரகம் போக முடியல, சிறுநீரக கல், சிறுநீர் போக முடியல, எரிச்சல், வலி, குத்தல் அவஸ்தை இப்படிலாம் இருந்தாக்கா இந்த சௌச்சௌவை பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லா ஜல்லுன்னு யூனியன் நல்லா போகிறது.
ஒரு சவுச்சவை எடுத்து நல்லா தோல் சீவி துண்டு துண்டாக திருத்தி அதை ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்கிட்டு அப்புறம் அந்த சவுச்சவை நல்லா கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு மிளகு போட்டு நல்லா அப்படியே நல்லா குழச்சி வேணுமா துளி சோள மாவு ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அதில் குழச்சி கொடுத்துக்கலாம். ஒரு இது மாதிரியா சூப் மாதிரியா பண்ணி சாப்பிட்டோம்னா அதே திம்முன்னு ரொம்ப உடம்புக்கு சவுச்சோன்றது ரொம்ப தேவையான ஒன்று. இனிமேல் எல்லோரும் காய்கறி கடைக்கு போச்சா சவுச்சவை பார்க்கச்சா அதே 2 வாய் எடுத்து போட்டு வரீங்க இல்லையா? ஏன்னா இவ்வளோ சத்துவம் இவ்வளோ ஆரோக்கியம் உள்ள அந்த சவுச்சவை எல்லாரும் சாப்பிட்டு பயனடையலாம். முக்கியமாக அதில் நமக்கு எவ்வளோ வயசானாலும் நம்ம உடம்புக்கு இளமை கொடுக்கறதுன்னா அதுவே நமக்கு முதல்ல ஒரு ஐஸ் வச்ச மாதிரி சந்தோஷமாக இருக்கு இல்லையா? ஆனால் இது அத்தனையுமே உண்மையான விஷயம். நான் சொன்னது அத்தனை விஷயமே உண்மையான விஷயம் அதில். அதனால நம்ம சவுச்சவை நம்ம சாப்பிட்டு எடையை குறைக்கலாம், உடம்பு வலியை குறைக்கலாம், குழந்தைகளை கால்சியம் சக்தி குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடி நல்லா படித்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். வயதானவர்களுக்கெல்லாம் சூப் பண்ணி கொடுக்கலாம். சின்னவெல்லாம் பொரியல், கூட்டு, குழம்பு, சாம்பார், சாலட் இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்லாம். எப்படியோ ஒன்று அடிக்கடி நம்ம ஒரு வாரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு 4 நாளைக்கு கூட இந்த சவுச்சவையும் கையோடு சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா எல்லா காய்கறியோடையும் நிச்சயமாக நம்ம பலசாலியாகவும் தெம்பாகவும் திடமாகவும் இருக்கிறது உறுதி. என்ன எல்லோரும் சவுச்சவை வாங்கி சாப்பிடுவீங்க தானே? எங்கள் வீட்டிலே நான் சவுச்சவை ஏதாவது போயிட்டே இருக்கேன்.